கரங்களை உயர்த்தி praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ், ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ், ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ், ஆண்டவர் இயேசுவுக்கே நன்றி, ஆண்டவர் இயேசுவுக்கே நன்றி, ஆண்டவர் இயேசுவுக்கே ஸ்துதி, ஆண்டவர் இயேசுவுக்கே ஸ்துதி. அன்னை மரியே வாழ்க, அன்னை மரியே வாழ்க, அன்னை மரியே வாழ்க. கடவுள் நமக்கு ஒவ்வொரு வார்த்தைகளையும் கொடுக்கின்ற பொழுது அந்த வாக்குகளை நம் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையை நீங்கள் காதார கேட்டவுடன் அந்த வார்த்தைகளை ஆம் என்று ஆமேன் என்று அறிக்கை செய்கின்ற பொழுது அது அந்த வார்த்தையை கடவுள் எதற்காக அனுப்பினாரோ அதை முழுவதுமாக வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் திரும்பி வருவதில்லை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைய நாளில் தொடக்கத்திலே தந்தை ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, எடுத்து வாசிங்க. தந்தையின் இறைவனே உனக்கு துணையாயிருப்பார், எல்லாம் வல்லவரே உனக்கு ஆசி வழங்குவார். மேலே வானத்திலிருந்து வரும் ஆசியாலும் கீழே ஆழத்திலிருந்து வரும் ஆசியாலும் கொங்கைகளுக்கும் கருப்பைகளுக்கும் உரிய ஆசியாலும் அவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆமேன். அந்த ஆசீர்வாதம் எப்பொழுது தொடங்கும்? கடவுள் நமக்கு இன்றைய நாளில் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கின்றார் என்றால் அந்த வார்த்தை எப்பொழுது நமக்கு ஆசீர்வாதமாக தொடங்கும்? ஆகா 2:19 சொல்கிறது, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். உற்சாகத்தோடு ஆண்டவருடைய திரு சமூகத்தில் இந்த இரவு வேளையிலே நீங்கள் அமர்ந்திருந்து கடவுளுடைய வார்த்தையை சுதந்திரித்து கொண்டீர்கள் என்றால் இந்த ஆண்டு முழுவதுமாய் கடவுள் தெய்வீக ஆசியால் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகியால் இந்த வேளையில் இன்று முதல் ஆசீர்வதிக்கின்ற நம் தேவாதி தெய்வம் தொடர்ந்து தெய்வீக ஆசீர்வாதம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். உன்னை ஆண்டவர் இந்த ஆண்டில் பெரிய இனமாக்கி ஆசீர்வதிக்கின்றார். குழந்தை பேறுகால தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தகத்தறிந்து உன் வாழ்க்கையில குழந்தை செல்வத்தை அருளி கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். தடையில்லாத ஒரு வாழ்வாக உன் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உன் எல்லையை திருவாட்டுகின்றார். பெரிய இனமாகி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், நீ இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன்.
செல்லும் இடமெல்லாம் இந்த ஆண்டிலே ஆண்டவர் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பா. உனக்கு முன்னும் பின்னும் மரணம் தோண்டியா இருந்து உன்னை ஆசீர்வதிப்பா. செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். ஆண்டவர் உன்னை எல்லா நலன்களாலும் நிரப்பி ஆசீர்வதிப்பதற்காய் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒவ்வொரு நிலைகளிலும் ஒரு தெய்வீக ஆசியை இந்த நாளிலே ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளும்படிக்காய் கடவுள் நம்மை விசேஷ விதமாய் அழைத்திருக்கின்றார். ஒப்பு கொடுப்போம். பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டம் நீதானே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டம் நீதானே. வாசனை தருகின்ற சந்தனம் நீதானே, வாசனை தருகின்ற சந்தனம் நீதானே, நீதானே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் நம்மை எல்லா நலன்களாலும் இந்த ஆண்டிலே நம்மை நிரப்ப போகிறார். Praise the Lord. Hallelujah. ஒரு குறை இல்லாமல் உங்களை நடத்த போகிறார். ஆமென். ஏனென்றால் திருப்பாடல்கள் அதிகாரம் 65 வசனம் 11 இவ்விதமாய் சொல்கின்றது. திருப்பாடல்கள் அதிகாரம் 65 வசனம் 11, ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர், உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொளிக்கின்றன. ஆமென். அப்ப இந்த ஆண்டு முழுவதுமாய் கடவுள் என்ன செய்ய போகின்றார்? நலத்தால் முடிசூட்ட போகின்றார். அவருடைய வழிகளின்படி நாம் நடந்தால் எல்லாம் என்னாகும்? வளம் கொளிக்கும். Praise the Lord. Hallelujah. பாதி கரம் தூக்கவே இல்லை. ஐயா, நீ கரத்தை உயர்த்த உயர்த்த என்னாகும்? என்னாகும்? கடவுள் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஒரு வார்த்தை கூட நீங்கள் இன்றைய நாளில் என்ன செய்யக்கூடாது? தரையில் விழவிடக்கூடாது. ஒவ்வொரு இறை வார்த்தையும் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே ஆமேன் என நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டீர்கள் என்றால் எல்லா வாக்குறுதிகளும் உங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்யும்? நிறைவேறும். இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஐயா, இந்த புதிய ஆண்டை கடவுள் ஏன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு? ஏன் கொடுத்தாரு? ஐயா, கடவுள் நமக்கு வாக்களித்து இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நீ உரிமையாக்கி கொள்ள வேண்டும். நீ வீணடித்து உன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்கின்றோம்? வீணடித்து விடுகின்றோம். 1 பேதுரு அதிகாரம் 3 வசனம் 9 நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள் என்றால், வாக்களித்த ஆசிகள் அனைத்தையும் உரிமையாக்கி கொள்வதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமா? வாக்களித்த ஆசி.
இன்னைக்கு தொடக்கத்தில் அப்பா சொன்னாங்கல்ல அந்த வார்த்தை, அப்ப அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையிலே ஆசியாய் மாறணும்னா அது என்ன பண்ணணும்? அதை வாக்களித்ததை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தை என்ன செய்ய சொன்னாங்க? இங்க அந்த வார்த்தை என்னங்க செய்ய சொன்னாங்க? இந்த மாசம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க எந்த அளவுக்கு அந்த உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தையை நீங்க சொல்ல சொல்ல அறிக்கை செய்ய செய்ய அது என்ன ஆகும்? ஏனென்றால் எபிரேயர் அதிகாரம் 10 வசனம் 23 நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா, எபிரேயர் 10:23, நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். நமக்கு வாக்களித்தவர் யாரு? நம்பிக்கைக்கு உரியவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. ஒரு ஆமேனே காணோம், அப்புறம் நாளைக்கு எப்படி அறிக்கை செய்ய போறோம்? ஐயா, வார்த்தையை கேட்டு நீ என்ன பண்ணணும்? ஆமேன்னு சொன்னா தான் அந்த வாக்குறுதி என்ன செய்யும்? அது நிறைவேறும். அப்படியே என்னது? அப்படியே அடகு வச்ச அண்டா போல உட்கார்ந்து இருந்தா என்ன ஆயிருக்காது? ஒரு யூஸ் இல்லை. என்ன இல்லை? ஒரு யூஸ் இல்லை. வந்து விட்டோம் என்றால் காலில் சலங்கையை கட்டிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? நடந்தாலே அது என்ன பண்ணும்? சலக்கு சலக்குன்னு சவுண்ட் வருமா வராதா? அப்போ வந்தாச்சு, இரவு ஜெபத்திற்கு வந்தாச்சு. அப்படி என்றால் இந்த இரவு ஜெபம் உன் வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஜெபமாய் மாறுவதற்காக அழைத்திருக்கின்றார். இதுவரையிலே நீ கொண்ட நிந்தை, அவமானம் எல்லாம் இந்த நாளின், இந்த புதிய ஆண்டின் வழியாக, இந்த ஆண்டினுடைய இந்த முதல் சனிக்கிழமை இரவு ஜெபத்தின் வழியாக சகலவற்றையும் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் காணப்பட்ட தீமைகள் அனைத்தையும் நன்மையாய் மாற்றப் போகிறார். உனக்குள்ளே ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்களித்ததை எனக்கு நிறைவேற்றுவதற்காய். உனக்கு பல வார்த்தைகளை நீங்கள் அறியாமல் இருந்திருக்கலாம். இன்று உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டு அது இதய பலகையில என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் இருக்கணும். அது உங்களோடு மட்டுமல்ல. இணைச்சட்டம் அதிகாரம் 11 வசனம் 19 எடுத்து வாசிச்சீங்கன்னா, இணைச்சட்டம் 11:19, நீங்க வேகமா வாசிச்சா அதிக வார்த்தை உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். நீங்கள் அவற்றை உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுதும் பயணம் செய்யும் பொழுதும் எப்போதும் அவற்றை பேசுங்கள். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. உங்கள் வீட்டின் கதவு நிலைகளில், நுழைவாயில்களில் என்ன செய்ய வேண்டும்? அவற்றை எழுதி வையுங்கள். அப்ப எழுதி வைக்கிறப்ப என்ன இருக்கும்? ஐயா, ஒரு குழந்தை எல்கேஜி படிக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம்? வீட்டில் ஏ ஃபார் ஆப்பிள் என்ன எல்லாமே எழுதி வச்சிருக்கோமா இல்லையா? ஏ ஃபார் பி ஃபார்னு சொல்லி வீட்டில் என்ன பண்ணியிருக்கோம்? பிள்ளைங்க படிக்கிறதுக்காக, நினைவு இருக்கிறதுக்காக வச்சிருக்கோமா இல்லையா? அதே போல இறை வார்த்தை உன் இல்லத்தில் இருக்குதா? உன் இல்லத்தில் என்ன இருக்குது? உன் இல்லத்தில் என்ன இருக்குது? இறை வார்த்தை இருக்குதா? இதுதான் இருக்கணும். போன தாத்தா போட்டோவெல்லாம் வச்சிருப்போம். என்ன இருக்கும்? 10 தாத்தா போட்டோவை என்ன பண்ணிருப்போம்? வீட்டில் என்ன பண்ணிருப்போம்? ஞாபகத்துக்கு வச்சிருப்போம். எதை வச்சிருக்கணும்? இறை வார்த்தை உன் இல்லத்தில் இருந்தது என்றால் கடவுள் உன்னை எல்லா நிலைகளிலும் உன்னை அலங்கரிப்பார். அது எல்லா நிலைகளிலும் அலங்கரிப்பார். ஏன்னா என்னுடைய வீட்டுக்கு இந்த சகோதரி வந்திருக்காங்க. அவங்க என் வீட்டில் என்னென்ன இருக்குன்னு கேளுங்க. நீங்க எல்லா இடத்துலையுமே என்ன இருக்கும்? இறை வார்த்தை போர்டு தான் இருக்கும். என் வீட்டுக்கு மாடி மேலே ஜெபக்கூட்டம் மாசத்துல 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். உள்ள வந்துட்டு இதுல இருந்து சாலக்குடியில இருந்து பிரதர் வில்லியம்ஸ் வந்தார். அவர் சொன்னார், இது சின்ன சாலக்குடியார் வச்சிருக்காது. என்ன சொல்லாரு? இது சின்ன சாலக்குடியா, இங்க அந்த பிரசன்னத்தை நான் உணர்கிறேன் என்று. ஹல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் என்னாலும் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தை இருந்தது என்றால் அந்த வார்த்தை எங்க இருக்கும்? உன் நெஞ்சில் இருக்கும். அது இதயத்தை உன் ஒவ்வொரு நாளிலும் உன்னை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும்.
அந்த வார்த்தை உனக்குள் இருக்கின்ற பொழுது கடவுள் எதற்காக அதை அனுப்பினாரோ உன் வாழ்க்கையில வெற்றிகரமாக அது நிறைவேற்றாமல் திரும்பி வருவதில்லை. ஆமேன். அப்படி என்றால் இன்று கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை என்ன செய்யணும்? ஆமேன் என்று சொல்லி விழிப்பா என்ன செய்யணும்? நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதான் 2 கொரிந்தியர் 1:20 சொல்லும். 2 கொரிந்தியர் அதிகாரம் 2 கொரிந்தியர் 1:20 எடுத்து வாசிங்க. அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. அப்ப ஒரு டாக்டர் ஒரு ஸ்லிப் கொடுக்கிறார், காலை மாலை. என்னது? காலை மாலை. சாமு சாப்பி. சாமு சாப்பி. நம்ம என்ன பண்றோம்? மாத்திரையை பார்க்கறப்ப என்ன பண்றோம்? இது காலை மாத்திரையா, மதியான மாத்திரையா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியா, சாப்பிட்றதுக்கு பின்னாடியா, எவ்வளவு செக்அப் பண்ணி உள்ள போடுறோம்? போடுறோமா இல்லையா? போடுறோம்ல. அப்படின்னா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்வு தரும் வார்த்தை, ஆண்டவர் ஜோசுவாட்ட என்ன சொன்னாரு? இந்த திருச்சட்ட நூலை உன் திரு முன்னிலையிலிருந்து நீ அகற்றாதே, இது அள்ளும் பகலும் தியானம் செய், நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி காண்பாய். ஆமேன். என்னது? உன்னுடைய கையில் இருந்து நீ அகற்றாதே. இப்ப எத்தனை பேர்ட்ட பைபிள் இருக்கு? எத்தனை பேர்ட்ட பைபிள் இல்ல? ஏயா இல்ல அப்படின்னு பார்த்தா இதுதான் அழகை என்ன பண்ணிருக்கான்? கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? 2 கொரிந்தியர் அதிகாரம் 4:4 சொல்கிறது. 2 கொரிந்தியர் அதிகாரம் 4:4 இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. என்ன இருக்குது? குருடாக்கி வைத்திருக்கிறது. அப்ப என்னாச்சு? நீ கையில வேதத்தை வைத்திருந்தால் என்னது? ஐயா ஒருத்தன் கம்பை என்ன பண்ணுவான்? சுழற்றக்கூடியவன் கம்பு வச்சிருப்பான், சும்மாவும் கம்பு வச்சிருப்பான். அவன் கம்பு சுழற்றக்கூடியவன் தான் வச்சிருப்பானா? இல்ல சாதாரண ஆள் வச்சிருந்தாலும் கம்பு இருந்தா ஏதாச்சும் ஒண்ணு வருமா? ஐயா ஏதாச்சும் ஒரு நாய் கூட பக்கத்துல வருமா? வராது. ஏன்? கையில குச்சி இருக்குது. கையில குச்சி இருக்குது. ஐயா உனக்கு பைபிளே படிக்க தெரியலனாலும் நீ என்ன பண்ணணும்? இந்த வேதத்தை வைத்திருந்தால் சாத்தான் உன்னை அணுகவே முடியாது. ஆண்டவர் உன்னை வேலையடைத்து பாதுகாப்பார். உன்னை வேலையடைத்து பாதுகாப்பார். அப்ப இந்த திருவிவிலியத்தை நீ தூக்குவதிலே, உன் கரத்தில் சுமப்பதிலே நீ வெட்கப்படாதே. என்ன செய்யாதே? நீ வெட்கப்படாதே. நீ ஆண்டவருடைய வார்த்தையை நீ தூக்கி அந்த வார்த்தையை நீ வாழ்வாக்கி கொண்டு நீ வாழ ஆரம்பித்தால் உன்னை எதிர்ப்பவன் ஒருவனும் இல்லை. ஆமேன். இந்த மண்ணுலக வாழ்க்கையில உன்னை எதிர்ப்பவன் ஒருவனும் இல்லை. இந்த ஆண்டின் வழியாய் நீ கையில வேதத்தை எடுத்து பார். நாகும் அதிகாரம் 1:15 படி, நாகும் 1:15 நாகும் 1:15 வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் நல்லா கேளுங்க, தீயவன் இனி வரவே மாட்டான். கரங்களை தட்டு. இந்த ஆண்டில நீ வேதத்தை கையில் எடுத்து பார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம், இதே போல நற்செய்தியை கேட்பதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நீ வந்து பார். உன் வாழ்க்கையில தீயவன் இனி வரவே மாட்டான். ஆமேன். அவன் முற்றிலும் ஒளிந்து விட்டான். பைபிள் தொடர்ந்து என்ன சொல்லுது? அவன் முற்றிலும் என்ன செய்து விட்டான்? ஒளிந்து விட்டான். அப்படின்னா அவன் எங்க போயிட்டான்? அவன் தெரியணுமா இல்லையா? ஒளிந்து போயிட்டான். அவன் எங்க போயிட்டான்? ஐயா ஒரு பாம்பு அடிக்கிறோம் அப்படின்னா பாம்பு அடிச்ச பாம்பு எங்க இருக்கும்? கீழே தானங்க இருக்கும். பாம்பு அடிச்சோம்னா அந்த பாம்பு எங்க இருக்கு? அடிச்சோம்னா கீழே தானே இருக்கும். அப்படின்னா அவன் இனி என்ன பண்ண மாட்டான்? முற்றிலும் ஒளிந்துட்டான். அவன் எங்க இருப்பான்? அதுதான் சொல்லுது ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 16:20 அமைதி தரும் கடவுள் சாத்தானை
உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார். கரங்களை தட்டு. இதோ உன்னை ஆட்டி படைத்த அந்தகார சக்தி, எல்லா தீயவைகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு அவன் முற்றிலும் அழிக்கப்பட்டு எங்க இருக்கிறான்? உன் காலடியில். என்னது? உன்னுடைய காலடியில். அப்ப நீ யாரு? நீ விசேஷ விதமானவன், ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவன். உன்னை பலர் உன்னை என்ன பண்ணிருக்கலாம்? ஏசாயா 60:15 சொல்கிறது. ஏசாயா 60:15, இதுவரையில இந்த 2025 வரையில நீ எப்படி இருந்திருக்கிற, ஆனா இப்ப ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? நீ கை நீளப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்டாய், உன் வழியாய் எவரும் பயணம் செய்யவில்லை. நல்லா பாருங்க, நானோ உன்னை என்றென்றும் பெருமைப்படுத்துவேன். கரங்களை தட்டு. உன்னை கடவுள் பெருமைப்படுத்த போகின்றார். கடவுள் தாயா பெருமைப்படுத்த போகின்றார். உன்னை மனிதன் ஒதுக்கி தள்ளி இருக்கலாம், நீ உதவாதவன் என்று சொல்லி உன்னை எல்லாரும் என்ன பண்ணிருக்கலாம்? வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த ஆண்டிலே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தாதங்க, உயர்த்துங்க. ஏன் சொல்றேன்னா, தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்துங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்துங்கள். சீயோனிலிருந்து கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்லல, இறைவார்த்தை திருப்பாடல் 134 வசனம் 2-3 சொல்லுது. என்னது? 2-3 சொல்லுது. தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்துங்கள், கைகளை உயர்த்துங்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அறிவிப்பு வந்துடுச்சு, பொங்கலுக்கு 1000 ரூபாய். என்னது? பொங்கலுக்கு 1000 ரூபாய். கையை கட்டிட்டு பாக்கெட்ல வையின்னு சொல்லுவோமா? ரேஷன் கார்டுக்காரன் கொடுக்குறப்ப இங்க வையின்னு சொல்லுவோமா? என்ன பண்ணுவோம்? அவன் நோட்டுறது நீட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கை போகுமா போவாதா? போகுமா போவாதா? அப்படின்னா நீ ஆண்டவருடைய திரு சமூகத்தில் எப்படி இருக்கின்றாய்? நீ ஆண்டவரிடத்திலே உன்னை என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பலியாக நீ என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திரு சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்றால் நம்ம வாழ்க்கையில என்ன இல்ல? கவலை இருக்க கூடாது. உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், யாருக்காச்சும் கவலை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? எல்லாருக்கும் நாங்க கவலை இல்ல. கவலை இருக்க கூடாது. அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். என்னது? ஏன்? உன் கவலைகளை எல்லாம் அவரிடத்திலே கொடுத்து விடு. பிரைஸ் தி லார்ட். உன் கவலைகளை எல்லாம் அவரிடத்திலே கொடுத்து விடு, ஏனெனில் அவர் உன்மேல் கவலை கொண்டுள்ளார். ஆமென். உன்மேல் கவலை கொண்டுள்ளார். கடவுள் உன்மேல் கவலை கொண்டுள்ளார். நம்ம என்ன பண்றோம்? கவலைங்கிறோம். என்ன பண்றோம்? கவலைங்கிறோம். நீ கவலையை அவரிடத்தில் போட்டு விடு. அவர் உன் வாழ்வில என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். நம்ம கவலையை நம்ம என்ன பண்ணிக்கிறது? நம்ம தூக்கி வச்சுக்கிறது. என்ன பண்ணிக்கிறது? நம்ம தூக்கி வச்சுக்கிறது. எதை குறிச்சும் என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்பட. ஏன்? எனக்குள் இருப்பவர் பெரியவர். ஆமென். சொல்லுங்க, எனக்குள் இருப்பவர் பெரியவர். உலகினில் இருப்பவனை விட எனக்குள் இருப்பவர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். நீ அறிக்கை செய்கின்ற பொழுது தான் வார்த்தை எல்லாம் வாழ்வாகும். என்னாகும்? வாழ்வாகும். அப்படின்னா நமக்கு கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தாங்க அழைத்திருக்கின்றார். ஆபிரகாமை அழைத்து என்ன சொன்னார்? நீங்க தொடக்க நூல் அதிகாரம் 12 வசனம் 2 எடுத்து வாசிங்க. 12:2, உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புற செய்வேன். கரங்களை தட்டுங்க. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னது இன்றைய நாளிலே கடவுள் உங்களை பார்த்து சொல்கின்றார், உனக்கு ஆசி வழங்குகிறார். என்னது? உனக்கு. அப்ப அவர் ஆசீர்வாதம் வழங்கினா நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? அவர் ஆசி வழங்குறான்னு சொல்லிட்டார்ல, அப்ப எப்படி இருப்பார்? என்னது? எப்படி இருப்பார்? நம்மளை எப்படி வைக்கிறார்? இதைத்தான் இணைச்சட்டம் 1:11 சொல்லுது. இணைச்சட்டம் 1:11, உங்கள் மூதாதையரின் கடவுளாகி ஆண்டவர், நல்லா கேளுங்க, நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட
1000 மடங்கு உங்களை பெருக செய்வாராக. ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் சும்மா ஆனந்த விகடன்ல வந்த கதையா? சொல்லுங்க. இல்ல இல்ல. அப்பனா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? 1000 மடங்கு. எத்தனை மடங்கு? 1000 மடங்கு கடவுள் பழுக பெருக செய்வார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன் ஒரு காலத்துல. இன்னைக்கு நான் 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன். அப்ப எத்தனை மடங்கு சொல்லுங்க? 1000 மடங்கு தானே. அப்ப வாக்களித்தவர் உண்மை அல்லவர், கரங்களை தட்டு. இதே தான் உன் வாழ்க்கையில. ஐயா, நான் முதல்ல சம்பளம் வாங்கினது ஒரு நாளைக்கு 13 ரூபான்னு சம்பளம் வாங்கினேன். எதுன்னு? ஒரு நாளைக்கு 13 ரூபா சம்பளம். அப்படின்னா மாசத்துக்கு எவ்வளவு வந்திருக்கும்? எவ்வளவுங்க வந்திருக்கும்? 390 ரூபா. அப்ப இன்னைக்கு நான் 1 லட்சத்துக்கு மேலேயே சம்பளம் வாங்குறேன். என்ன, நான் படிச்சது 10வது தான். நான் படிச்சது 10வது தான். அப்ப கடவுள் எந்த அளவுக்கு உயர்த்திருக்கின்றார்? சொன்னதுக்கு மேல ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றவர். கரங்களை என்னது? அதாங்க கடவுள். நீ கடவுளை நம்பி பயணித்து பார். கடவுளை நம்பி பயணித்து பார். உன் நம்பிக்கையை சீர்தூக்கி பார். நீ நம்பிக்கையில இன்னைக்கு என்னது? இன்னைக்கு ஆண்டவருடைய திரு சமூகத்தில் அமர்ந்திருக்கிறாயே, உன் நம்பிக்கையை சோதித்து பார். 2 கொரிந்தியர் 13:5 சொல்கிறது. 2 கொரிந்தியர் 13:5, நீங்கள் நம்பிக்கையிலே நிலைத்திருக்கிறீர்களா என உங்களையே சோதித்து பாருங்கள். உங்கள் நடத்தையை நீங்கள் சீர்தூக்கி பார்த்தால் இயேசு கிறிஸ்து உங்களுள் செயலாற்றுகிறார் என உணராமலா இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப நீங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருந்தால் உணரும்படிக்காய் இந்த ஆண்டை கடவுள் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவர் மீது நீ நம்பிக்கையை வை. ஏனென்றால் அவர் ஒருவர் மாத்திரமே உன் வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலே நம்பிக்கையை தொடங்கி நம்பிக்கை நிறைவு செய்வருமான இயேசுவின் மீது உன் கண்களை பதியவை. எபிரேயர் 12:2 அதான் சொல்லுது. என்னது? எபிரேயர் 12:2, நம்பிக்கையை தொடங்கி நம்பிக்கை நிறைவு செய்வருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். ஆமென். நீ இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்தாய் என்றால் உன் வாழ்க்கை ஒரு நாளும் வீழ்ந்து போகாது. ஆண்டவர் உன்னை எழுப்பி விடுவார். ஆமென். உன் வாழ்க்கை எல்லா நிலைகளிலுமே உயரும். நீ ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாய்? நீ தாழ்ந்து போக மாட்டாய். நன்மையின் கருவூலமாகிய வானத்தை கடவுள் உனக்காக திறப்பார். கரங்களை தட்டு. உனக்காக திறப்பார். இணைச்சட்டம் 28:12 தான் சொல்லும். நன்மையின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். கடன் வாங்க மாட்டாய். அப்படி என்ன? இதெல்லாம் எப்ப நிறைவேறும்? கடவுளுடைய வார்த்தையை நீ அறிந்து நம்பிக்கை வைத்துப்பார். பிரைஸ் தி லார்ட். நான் மிலிட்டரியில இருந்தேன். என் ஒய்ஃப் டீச்சர். 2 பேரும் வேலையில இருந்தோம். கடவுளுடைய வார்த்தை எதுவரை உள்ளத்துக்குள் வரலையோ அதுவரையும் கடன் வாங்கியாச்சு. எப்ப ஆண்டவருடைய வார்த்தை உணர்ந்தாச்சோ அப்ப உழைத்த உழைப்பு அப்படி எல்லாம் பயனாய் மாறியது. அதுவரையும் உழைச்ச உழைப்பு நிக்கல. வார்த்தை வந்தது, வாழ்வும் வந்தது. அல்லேலூயா. வாழ்வு, அவரிடத்திலே வாழ்வு இருந்தது. என்னது? யோவானில் வாசிக்கிறோம் அல்லவா? அவர்கிட்ட வாக்கு இருந்தது. அந்த வாக்கு கடவுள், அது வாழ்வாய். அப்ப இன்றைய நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரனே, சகோதரியே, அது உனக்கு மிகப்பெரிய வாழ்வை கொடுக்கிறது. நீ எல்லா நிலைகளிலுமே ஆசீர்வதிக்கப்படுவார். என்னது? வந்திருக்கக்கூடிய ஒருவர் கூட வெறுமையாய் போக போவதில்லை. கடவுள் உங்களை அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதைத்தான் என்னுடைய இந்த சியோன் மூவேலை ஜெபக்குழுவுக்காக கடவுள் இந்த ஆண்டில் கொடுத்த வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். என்ன சொல்றாரு? என்ன வாக்குத்தத்தம்? அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி
என்ன பண்ணுவாரா? உன்னை ஆசீர்வதிப்பார். எடுத்து வாசிங்க லூக்கா நற்செய்தி 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். உங்களுக்கு அளக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்ப கொடுங்கள். உங்களை எப்படி நீங்கள் கடவுளிடத்தில் கொடுக்கிறீர்கள்? என்னது? கடவுளிடத்தில் நீ எப்படி கொடுக்கின்றாய்? எப்படி கொடுக்கின்றாய்? உன்னை கொடுக்கின்றாய். ஐயா, நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், இந்த அக்கா வீட்டுக்கு வர்றேன். வந்தோடனே என்ன கொடுப்பாங்க? வந்தோடனே என்ன கொடுப்பீங்க? ஒரு தண்ணி கொடுப்பீங்களா இல்லையா? அப்புறம் அதுக்கு ஒரு காப்பி குடிப்பீங்களா இல்லையா? கழுவாத டம்ளரை எடுத்துட்டு வந்துட்டு காப்பி குடிப்பீங்களா? ஏக்கா கொடுப்பீங்களா? என்ன பண்ணும்? கழுவி தான் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு கழுவுவாங்களா கழுவ மாட்டாங்களா? கழுவியே தான் கிளாஸ் இருந்தாலும் அப்பையும் ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்க? கழுவிட்டு தான் அந்த தண்ணியை கொடுப்பாங்க, காப்பியை கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் கடவுளிடத்துல எப்படி அம்மா உங்களை கொடுக்கிறோம்? எப்படி ஐயா கொடுக்கிறோம்? ஆண்டவர் எனக்குள்ளே வருகிறார் அல்லவா? என்னது? எனக்காய் பலிபீடத்திலே என்ன செய்கின்றார்? ஒவ்வொரு கல்வாரி திருப்பலியிலும் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்து கொண்டு தன் இரத்தத்தை நமக்காய் கொடுத்து நம்மை ஒவ்வொருவரையும் புதிய மனிதனாய் மாற்றுவதற்காய் கல்வாரி திருப்பலியில வர்றாரு. அவரை எப்படி அப்பா உள்ள அவரை நம்ம என்ன பண்றோம்? உட்கொள்றோம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சவுண்டு பீஸ் போன பல்பு மாரி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஆயிடுச்சா இல்லையா? எப்படி நினைச்சு பாருங்களேன். நான் சொல்றது புரியுதா? புரியுதா? எப்படிங்க இருக்கணும்? ஐயா, சாதாரண கேவலப்பட்ட எனக்கு கழுவி கொடுக்குற நீங்க, என்னது சாதாரண கேவலப்பட்ட எனக்கு கழுவி கொடுக்குற, எனக்கு கழுவி கிளாஸை கழுவி நல்ல தண்ணியா பார்த்து கொடுக்குற நீங்க, கொடுக்குறப்ப கிளாஸ்ல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அழுக்கு இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை ஊத்திட்டு தானே திருப்பி நல்ல தண்ணியை கொடுப்பீங்க. அப்படி என்றால் என்ன? எனக்கே இப்படி பார்க்கறப்ப அப்புறம் கடவுளை எப்படிங்க, கடவுளை உள்ள வாங்குறப்ப எப்படிங்க வாங்கணும்? என்னைக்காச்சும் வாங்கியிருக்கோமா? அப்படி பார்த்துருக்கோமா? நினைச்சு பாருங்க. நீங்க இத்தனை பேர் இருக்கிறப்ப எத்தனை பேருங்க கிறிஸ்துமஸுக்கு இல்ல ஒரு நியூ இயருக்கு நீங்க ஒரு பாவ சங்கீதனம் பண்ணீங்க அப்படின்னு கையை தூக்கினா எத்தனை பேர் தூக்க போறோம்? நினைச்சு பாருங்க. புரியுதா இல்லையா? எத்தனை பேர் கையை தூக்குன்னு சொன்னா தூக்குனா என்ன இருக்கும்? எத்தனை பேர் இருப்போம்? ஐயா, உன்னை நீ ஒப்பு கொடுத்து பார், ஆண்டவர் உனக்குள் பெரிய காரியம் செய்வார். அது இன்று இப்பொழுது தொடங்கி விட்டது. கரங்களை தட்டு. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏசாயா 43 வசனம் 18, 19 எடுத்து வாசி. ஏசாயா 43 வசனம் 18, 19. முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதீர்கள். இதோ புது செயல் ஒன்றை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. நீங்கள் அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் ஆறுகளை ஓடச் செய்வேன். கரங்களை தட்டு. நீ புதிய மனிதனாய் இன்றைய நாளிலே இந்த இடத்திலிருந்து நீ எழுகின்ற பொழுது சவுலாய் அல்ல, நீ பவுலாய் எழுந்தாய் என்றால் என்னது? நீ அமர்ந்திருக்கின்றாய் அல்லவா? நீ எழுகின்ற பொழுது யாரோ எழுந்திருக்கணும்? பவுலாய் நீ எழுந்தாய் என்றால் கடவுள் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாய் ஏற்படுத்துவார். உன் வழியாய் மீட்பை கடவுள் என்ன பண்ணுவார்? இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே கொண்டு வருவார். ஆகியால் முற்கால நிகழ்ச்சியை விட்டு இதுவரைக்கும் நீ பாவ சிந்தனை பண்ணாம இருந்தா இனிமே என்ன பண்ணு? என்னது பண்ணு. நான் பெருமையா சொல்லவல்ல. என்னது? நான் 20ஆம் தேதி ஒரு தியான சென்டருக்கு என்ன அங்க ஒரு இறை செய்தி கொடுக்க போயிருந்தாச்சு. அப்ப அந்த இறை செய்தி கொடுக்கறப்ப ஃபாதர் என்று சொல்லிட்டு போனார், கொஞ்சம் பாவசிங்க மக்கள் வர்றது மாதிரி என்ன பண்ணுங்க, செய்தி கொடுங்கன்னு. அப்புறம் 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபாதர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. வந்தவர்களில முழுவதுமாய் பாவசிங்கத்தனத்தில் என்ன பண்ணாங்க? தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்தார்கள். கரங்களை
என்னது எல்லாரும் என்ன பண்ணாங்க, நிறைவா எனக்கு என்ன இருந்துச்சு, இந்த தியானம் ஒரு நாள் தியானம் நடத்துறதை குறித்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் பல பேர் என்ன பண்ணாங்க, வந்தவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, பாவசிங்கத்தனம் செய்தார்கள், பாவசிங்கத்தனம் செய்தார்கள். அப்ப நான் சொன்னேன், முதல்ல நான் தான் அன்னைக்கு பாவசிங்கத்தனம் பண்ணேன். 22 அடுத்த நாள் கிறிஸ்துமஸ் மாசு ஃபாதர் உட்கார்ந்து இருந்தாரு. என்னது அப்ப 20ல இருந்து 25 நாள்ல நான் புனிதனா வாழ்ந்திருப்பேனா? நீதிமான் ஒரு நாளைக்கு 7 முறை கீழே விழுவான். அப்ப ஆண்டவர் அந்த பிறப்பின் ஆசீர்வாதத்தை மீண்டும் சுதந்திரித்துக் கொள்ள அவர் ஒன்றும் பிறக்க போறதில்லை, அவர் பிறந்துட்டாரு. ஆனால் அந்த பிறப்பின் ஆசீர்வாதத்தை தான் நமக்கு மீண்டும் மீண்டும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார், கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும், என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்ற பொழுது என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதுதான் அவன் வாழ்க்கையில். அவ்வளவுதான். ஐயா உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நோய் நொடியிலிருந்து தீரணும். ஆண்டவர் என்ன சொன்னார் ஐயா, ஜோசுவா 3:5 என்ன சொல்லுது, ஜோசுவா மக்களிடம் உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் வாழ்க்கையில கடவுள் வியத்தகு செயல்கள் செய்வார். ஆமேன். அப்ப இதோ இந்த கூடுகையில வந்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஆண்டவருடைய திரு சமூகத்துல நீ பாவங்களை ஒப்பு கொடுத்து, பாவங்களை கொடு. உன் பாவத்தை யார்கிட்ட கொடுக்கணும், நீ ஆண்டவரிடத்துல கொடுத்து விடு. உன் வாழ்க்கையில வியத்தகு செயல்களை செய்து பலர் முன்னிலையில ஆண்டவர் உன்னை உயர்த்த தொடங்குவார். கரங்களை தட்டு. அதான் ஜோசுவா சொன்னார். அதே 3:7 எடுத்து வாசிங்களேன். ஜோசுவா 3:7, ஆண்டவர் ஜோசுவாவிடம், இன்று இஸ்ரவேலர் அனைவர் முன்னிலையிலும் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன். கரங்களை தட்டு. உன்னை என்பது இன்றைய நாளிலே உங்களைத்தான் ஆண்டவர் சொல்கின்றார். அதுக்கு முதல் 2 வசனத்துக்கு முன்னாடி தான் என்ன சொல்லுது, உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை உயர்த்த தொடங்குகிறார். கடவுள் என்ன செய்கின்றார், உன்னை உயர்த்த தொடங்குகின்றார். உன்னை கடவுள் கீழாக்காமல் என்ன பண்ணுவாரு, மேலாக்குவார். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால், என்னது பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும், உன் பாவத்தை அறிக்கை செய், பாவத்தை விட்டுவிடு, பாவத்தை கொடுத்துடு. என்ன ரோமையர் எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 வசனம் 1 சொல்லுது. ரோமையர் 12:1, சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஐயா, பாவம் என்பது என்ன செய்யும், என்ன பண்ணும், ரொம்ப அந்த நேரத்துல தான் நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு ஒரு கிளுகிளுப்பா இருக்கும். எப்படி இருக்கும், ஒரு கிளுகிளுப்பு, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த நேரத்தில் தான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், அது என்ன பண்ணும், அது பாய்சன் விலையை காமிக்க ஆரம்பிச்சு. என்ன பண்ணிடும், அது விஷம், அது விஷம். ஐயா, குடிக்கிற பொண்ணு குடிச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும், அது அழிக்க ஆரம்பிச்சிடும். ஆகையால் நீ பாவத்திற்கு இடம் கூடாது. அதனால தான் சீராக்கு 38:10 சொல்லும். சீராக்கு 38:10, குற்றங்களை அகற்று, உன் கைகள் நேரியவற்றை செய்யட்டும், எல்லா பாவங்களில் என்றும் உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்து. ஆமென். உன் உள்ளத்தை என்ன பண்ணு, தூய்மைப்படுத்து. உன் உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து. எந்த அளவுக்கு உன் உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்துகிறாயோ அந்த உள்ளத்துக்குள்ளே என்னது, ஆண்டவர் குடிகொள்வார். ஆமென். இதுதான் மத்தேயு நற்செய்தி 5:8 சொல்லும். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார். கடவுளை அப்ப நீ அந்த பாவத்தை நீ அகற்றவில்லை என்றால் கடவுள் பார்க்க முடியுமா? ஏசாயால என்ன சொல்லுவாரு, உங்க பாவமும் உன் குற்றமும் தான் எல்லாம் என்ன பண்ணிருக்குது, மறைச்சிருக்குது. என்ன இருக்குது, மறைச்சிருக்குது. அப்ப நீ பாவத்தை அறிக்கை செய்கின்ற பொழுது என்ன நடக்குது, நீ கடவுளை காண்பாய். அப்ப கடவுளை நீ பார்த்து விட்டால் என்னாகும், ஐயா அம்மா வேலைக்கு போகுது, குழந்தை டக்குன்னு அம்மாவை பார்த்துடுச்சு, அது எப்படி இருக்கும், அது என்ன செய்யும், அப்பா கிட்ட இருக்குது இல்லை அம்மாச்சி கிட்ட மடியில் இருந்தால் என்ன பண்ணும்,
உடனே கிறுக்கு கிறுக்குன்னு இறங்கிட்டு ஓடுமா விடாதா? ஓடுமா விடாதா? அது வரையும் இல்லை, அம்மாச்சி அப்படியே பிடிச்சிட்டு இருக்கப்பா, அம்மா வரட்டும் வரட்டும் இருக்குமா, என்ன பண்ணும்? உடனே அம்மாச்சியோ அப்பாயிட்டோ என்ன பண்ணும்? உடனே இறங்கிட்டு வேகமா ஓடுமா விடாதா? ஓடுமா விடாதா? அப்படி என்றால் கடவுள் உங்களை தூக்கி சுமக்க காத்து கொண்டிருக்கின்றார். உங்களை கண்ணின் மணி போல் காத்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய மகன் மகள் இன்று வருவாயா? என்னது? இன்று நீ முழுமையா என்னிடத்திலே நீ திரும்பி வருவாயா? இன்று நீ முழு மனதோடு திரும்பி வந்தால் அவர் முகத்தை மறைத்து கொள்ள மாட்டார். ஆமென். தோபித்து 13:6 எடுத்து வாசிங்க. தோபித்து 13:6. நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர்பால் திரும்பி அவர் திருமுள் உண்மையுடன் ஒழுகினால் அவர் உங்கள் பால் திரும்புவார். அவர் முகத்தை உங்களிடமிருந்து, நல்லா கேளுங்க, என்றுமே திருப்பி கொள்ள மாட்டார். அப்ப என்ன அர்த்தம்? என்றுமே திருப்பி கொள்ள மாட்டார். அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் அவரை முகமுகமாய் காண்பீர்கள். கரங்களை தட்டி என்று சொல்லும். முகமுகமாய் காண்பீர்கள். என்னது? என்றுமே திருப்பி கொள்ள மாட்டார். அப்படின்னா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அவருடைய முகத்தை என்ன பண்ணல? நம்ம பார்க்கல. என்ன பண்ணல? பார்க்கல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இனிமே என்ன செய்ய மாட்டாரு? மறைத்து கொள்ள மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு? மறைத்து கொள்ள மாட்டார். இதுவரை மறைச்சிருந்தாலும் இனிமேலாம் மறைச்சிக்க மாட்டேன். அம்மா சொல்லுவாங்கல்ல, இனிமே அம்மா அடிக்க மாட்டான். என்ன சொல்லுவாரு? பிள்ளைங்களை அடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? இனிமே அம்மா என்ன பண்ண மாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா 30:20. என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தையும் ஒடுக்குதலின் நீரையும் கொடுத்திருந்தாலும், நல்லா பாருங்க, இனிமேல் தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணார காண்பீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏங்க, நம்ம கடவுள் பேசுகின்ற கடவுள். என்னது? பேசுகின்ற கடவுள். அவரை நோக்கி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிர்ந்தனர், அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. ஆமென். இனி இந்த ஆண்டின் வழியாக நீங்கள் அவமானத்துக்கு உள்ளாகவில்லை. கரங்களை தட்டுங்க. கடவுள் உங்களை எல்லா நிலைகளிலும் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். அப்படின்னா முடிவு செஞ்சுங்க, நீங்க உங்களை எப்படி கொடுக்கணும். என்னது? ஆண்டவர்கிட்ட உங்களை எப்படி கொடுக்கணும்? எப்படி? அப்ப ஒவ்வொரு கல்வாரி திருப்பலியிலும் எப்படி கொடுக்கணும்? பரிசுத்தமா கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? பரிசுத்தமா கொடு. நீ எப்படி பரிசுத்தமா நீ உன்னை கொடுக்கிறாயோ, கடவுள் உன்னை அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா. ஆமென். ஐயா, எனக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு நான் செய்யறது ஒரே ஒரு காரியம்தான். என்ன பண்ணும்? பாவ சிந்தனை பண்ணுவேன். ஃபாதர்கிட்ட போய் முட்டி போட்டு, ஃபாதர் எனக்கு கை வச்சு பிளஸ் பண்ணுங்க. என்னது? கை வச்சு என்ன பண்ணுங்க? எனக்கு பிளஸ் பண்ணுங்க, எனக்கு வந்து ஃபீவரா இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் சொல்லி அவர் அந்த. ஏன் பைபிள் என்ன சொல்லுது? ஐயா, யாக்கோபு அதிகாரம் 5:15 என்ன சொல்லுது? குணமாவார், ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார். அப்பொழுது நீங்கள் குணமடைவீர்கள். நேர்மையானவருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். கரங்களை தட்டி நான் பேசுவேன். நீ பரிசுத்தமாயிட்டு நீ மற்றவங்களுக்கு கை வச்சு ஜெபிச்சாலே உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
நான் எப்பயுமே ஏன்னா எங்க ஜெபக்குள்ள ஒரு இடத்துல வந்துட்டு தலைவலி கிழமையில பிரேயருக்கு போறப்ப எப்பயுமே இந்த தலைவலி கிழமை ஒரு அபிஷேக பிரேயர் நடத்த போறேன் அப்படின்னா நான் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பேன், பாவசிங்கத்தனம் பண்ணிட்டு தான் அந்த அபிஷேக பிரேயருக்கு என்ன செய்வேன். அப்ப அந்த அபிஷேக பிரேயர்ல என்ன, அப்ப கரங்களை வைக்கின்ற பொழுது கடவுள் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவான். ஆமென். எப்ப பரிசுத்தம் உள்ளவனாய் நாம் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் என்ன செய்யணும், நாம போகணும். ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க காரியத்தை என்ன பண்ண போறேன், நான் செய்ய போயிறேன். ஏன் ஏசப்பா என்ன சொன்னாரு, ஏசப்பா என்ன சொன்னாரு, யோவான் 14:12 என்ன சொன்னாரு, நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஆமென். அந்த பெரியவற்றை யார் செய்வார், நீங்களும் நானும் செய்யும்படிக்காய் அந்த அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார். அதை பெற்றுக்கொள்வதுதான் பாவசிங்கத்தனம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் பாவசிங்கத்தனம் பண்ணல? என்னது, ரொம்ப பேரை கேட்ட என்ன பண்ணுவாங்க, நான் பண்ணி 20 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணுவாங்க, நான் பண்ணது அதே மாதிரி தான். என்னது, நான் எப்போ வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு மிலிட்ரிக்கு போனோனோ அதுக்கப்புறமேல எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்போ தான் பாவசிங்கத்தனம். பிரைஸ் தி லார்ட். எல்லாமே நான் செய்யறது எல்லாம் உங்களுக்கு செஞ்சது தான் சொல்றது. என்ன சொல்றது, எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இன்னைக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, இங்கே வந்து நம்மளை நிப்பாட்டி வச்சிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா கடவுளிடத்தில் உங்களை எந்த அளவுக்கு உண்மையாய் ஒப்பு கொடுக்க வருகிறீர்களோ கடவுள் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். நீ எதை குறிச்சு, கடவுள் தாங்க செய்வார், நீங்க செய்ய முடியுமா? நம்ம செய்ய முடியுமா? நம்ம 1 மணி நேரம் முடிஞ்சாலே டக்குன்னு ஒரு முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுவேன், ஸ்டூல் கிடைச்சோன்னு பசுக்குன்னு உட்காந்துக்கும். என்ன பண்ணும், இதானங்க நம்ம உடம்பு, கரெக்டா இல்லையா? அப்ப எப்ப இருக்க முடியும், எப்ப எல்லாம் பேச முடியும், எல்லாம் செய்ய முடியும், அவர் உங்களுக்குள் இருந்தால். என்னது, அவர் என்னோடு இருந்தால் எம்மதிலையும் தாண்டுவேன், அவர் என்னோடு இருந்தால் எப்படையையும் நசுக்குவேன். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப அவர் என்னோடு நம்மோடு எப்படி இருப்பாரு, வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார். அப்ப வாக்கு, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அது கடவுளோடு இருந்தது, அது கடவுளாய் இருந்தது. அப்படின்னா இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்கணும், என்ன இருக்கணும், இறை வார்த்தை உள்ள இருக்கணும். என்ன இருக்கணும், இறை வார்த்தை உள்ள இருக்கணும். ஏந்திரிச்சன ஒருத்தனை பார்த்தா அவன் எனக்கு 1000 ரூபா தரணும், இவன் எனக்கு இதெல்லாம் என்ன இருக்கும், கரெக்டா? மனசுக்குள்ள இருக்குமா இருக்காதா? யாராச்சும் ஒருத்தங்களை திட்டியாச்சுனால என்ன இருக்கும், இப்ப உட்கார்ந்து இருக்கிறதுல யாராச்சும் ஒரு ஆள் இப்படி இடிச்சாச்சுனால என்ன இப்படி பாக்குற அப்படிம்பா. வெளியில வந்தோன்னா டீ குடிக்கிறப்ப இதுதான் இப்படி இடிச்சு போச்சு, இதே நினைப்பு இருக்கும். என்ன இருக்கும், இதெல்லாம் இருக்கும். நம்ம செருப்பை யாராச்சும் வெளியில அப்படி தள்ளி அந்தாண்ட கிடந்தாச்சுன்னா எது தள்ளி போட்டு போனிச்சோ தெரியலையா, என்ன இருக்குது, எது தள்ளிச்சு போனிச்சோ தெரியல, நினைப்பெல்லாம் வச்சிருக்கோமா இல்லையா? இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இருத்தக்கூடாது. அதனாலதான் உன் உள்ளத்தில் என்னது, நல்லவையை இருத்து உன் வாழ்க்கையில கடவுள் நல்லதை செய்வா. ஆமென். இந்த ஆண்டிலே நீ கேட்ட வார்த்தையின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, கடவுள் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொல்வாரு, நீங்க தான் என் சாட்சி, நீங்க தான் என்னுடைய சாட்சி. தூய ஆவி உங்களிடம் வருகின்ற பொழுது நீங்கள் வல்லமை பெற்று சமாரியா யூதாவிலே நீங்கள் என்னுடைய சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்படி என்றால் இந்த அருள் வாழ்வு தியான இல்லத்துல நீங்கள் தான் சாட்சிகள். கரங்களை தட்டி நன்றி. நீங்களா சாட்சி. உங்களை கொண்டு இந்த இடம் என்ன இருக்கும், என்ன இருக்கும், நிரம்பும். நீங்க போய் சாட்சியா சொல்றப்ப நான் இப்படி இருந்தேன், இந்த வார்த்தையை கேட்டேன், அதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, ஆசீர்வாதமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லப்ப என்னாகும், கடவுள் மீது எல்லாரும் என்ன செய்வார்கள், உண்மையாய் கடவுளை தேடுவார்கள். ஆமென். அப்படின்னா நான் என்னை எப்படி கொடுக்கணும், ஒவ்வொரு நாளும் கடவுளிடத்திலே பரிசுத்தமாக கொடுக்கணும். என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கடவுள் உங்களை விசாரித்து இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லக்கூடிய கடவுள். என்னது, ஏன் உலகம் எல்லாருமே விபச்சாரியை என்ன செஞ்சாங்க, இவன் பாவம் செய்தன்னு கல்லெறிவதற்கு கல்லெடுத்து நின்னாங்க. ஆனா என் ஆண்டவர் இயேசு வந்து என்ன பண்ணாரு, அவளை இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி பாவத்திலிருந்து மீட்டார். கரங்களை தட்டுவோம்.
கடவுள் நம்மையும், நம்ம மட்டும் யோக்கியனா? நம்ம யோக்கியனா? நம்ம பாவி. அப்ப நம்மையும் கடவுள் என்ன பண்றாரு? இன்றைய நாளிலே நீங்கள் அனைவரும் பாவத்திலிருந்து கடவுள் உங்களை மீட்டிருக்கின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக அவருடைய குரலுக்கு நீங்கள் செவி கொடுங்கள். எதை கொடுக்கணும்? அவருடைய குரலுக்கு. எடுத்து வாசிங்க, ஏசாயாகமம் அதிகாரம் 55 வசனம் 3. 55:3. எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், என்ன கேளுங்கள். நல்ல என்ன வார்த்தைங்க, என்னது, என்ன அருமையான ஒரு வார்த்தை. அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள், நான் உங்களுக்கு என்றுமுள்ள உடன்படிக்கை செய்து கொள்வேன், தாவீதுக்கு காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். அப்பாவுக்கு கரங்களை உற்சாகத்தோட தட்டுங்க. எவ்வளவு ஆசீர்வாதமாய் சொல்றார். என்னிடம் வாருங்கள், என்னது, என்னிடம் வாருங்கள், எனக்கு செவி கொடுங்கள். நீங்க எப்படி இருவீங்க? வாழ்வடைவீர்கள். எது? வாழ்வடைவீர்கள். இப்ப வாழ்வு எங்க இருக்குது? கடவுளுக்கு செவி கொடுக்கின்ற பொழுது. கடவுளுக்கு செவி கொடுக்கின்ற பொழுது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம்? அந்த காலத்துல டீ கடையில தான் என்ன இருக்கும்? டீ கடையில தான் ரேடியோ போட்டி இருக்கும். என்ன இருக்கும்? ரேடியோ போட்டி டீ கடையில் இருக்கும். உடனே அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? 6:40க்கு என்னது, 6:40க்கு தமிழ் நியூஸ்னா ஒரு டீ கடையில் அந்த காலத்துல எவ்வளவு கூட்டம் இருக்கும்? நல்லா கொஞ்சம் ஒரு 50 வயசுக்கு மேல உள்ள ஆள்கிட்ட கேட்டா தெரியும். என்ன இருக்கும்? கேட்டா இருக்கும். இப்போ உள்ள பொடிச்சுக்கிட்ட கேட்டா டீ கடைக்கு யாரு போறாங்க? என்ன இருக்கும்? இப்ப யாரு டீ கடைக்கு போறோம்? அந்த காலத்துல என்ன இருப்பாங்க? எல்லாரும் போயிட்டு கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? என்னதுக்கு அந்த நியூஸ் கேட்கறதுக்கு போய் கூடுவாங்களா இல்லையா? அப்ப நீங்க இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடியிருக்க மக்கள். அப்பனா என்ன அர்த்தம்? நீங்கள் வாழ்வடைய போகிறீர்கள். கரங்களை தட்டு. நீ வாழ்வடைய போகிறாய், அதான் உண்மை. என்னது? நீ வாழ்வடைய போகிறாய். ஏன்னா ஆமோஸ் அதிகாரம் 5 வசனம் 4 சொல்கிறது, ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். அப்பன்னா நீ தேடி வந்த கூட்டம், நான் ஒண்ணுமே செய்யலையே. என்னது? நான் ஒண்ணுமே செய்யலையே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நீங்க, கடவுள் உங்களை வாழ வைக்க அழைத்திருக்கின்றார். கரங்களை தட்டு. எந்த நிலையில நீ உன் வாழ்வை இழந்து போயிருந்தாலும் இந்த இரவு ஜெப கூடுகையின் வழியாக உன் வாழ்க்கையை ஆண்டவர் சீர்தூக்கி உன்னை ஆசீர்வதிக்கின்றார். உன்னில் காணப்பட்ட நோய் நொடிகள், உன்னில் காணப்பட்ட வேதனைகள், நெருக்கடிகள் எதுவும் இருக்காது. இன்னைக்கு அப்பேற்பட்ட வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை நீ கடந்து நீரூற்றுள்ள இடத்திற்கு செல்ல போகிறாய். கரங்களை தட்டு. இந்த அருள் வாழ்வு தியானத்தின் வழியாக, இன்று நடக்கக்கூடிய இந்த இரவு ஜெபத்தின் வழியாக உன் வாழ்க்கையில் காணக்கூடிய அந்த பாக்கா பள்ளத்தாக்க நீ கடக்க போகிறாய். ஆமென். எடுத்து வாசியுங்கள், திருப்பாடல்கள் அதிகாரம் 84 வசனம் 6. வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில், அவர்கள்னா யாரு? இன்றைய நாளிலே இந்த இரவு ஜெபத்திலே கூடி இருக்கக்கூடிய உங்களையும் எங்களையும் பார்த்தா கடவுள் என்ன சொல்றாரு? அவர்கள் கடந்து செல்கையில் அது நீரூற்றுள்ள இடமாக மாறுகிறது. முதல் பருவமழையில நீர்நிலையாக ஆண்டவர் என்ன பண்றாரு? மாற்றுகிறார். ஆமென். அப்ப நீங்க அடுத்த மாசம் வர்றப்ப கடவுள் உங்களை எந்த அளவுக்கு உயர்த்தினார் என்பதை குறித்து சாட்சியாய் சொல்லும்படிக்காய் கடவுள் உன்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். அவர் ஆசீர்வதித்தார். ஐயா, அவர் கரம் நீட்டிட்டார்னா அதை மடக்கிறதுக்கு ஒருத்தனும் இல்லையா? என்னது? அவர் உன்னை ஆசீர்வதிச்சுன்னு கையை நீட்டிட்டார்னு வச்சுக்க, அதை மடக்கிறது ஒருத்தனும் இல்லை. வேணா எடுத்து வாசிங்க, ஏசாயா 43 வசனம் 13. ஏசாயா 43 வசனம் 13. நானே இறைவன், என்னாலும் இருப்பவரும் நானே. நல்லா பாருங்க, என் கையில் இருப்பதை பறிப்பவன் எவரும் இல்லை. அப்பனா உன்னை இன்றைய நாளிலே இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் இனி உன் ஆசீர்வாதத்திற்கு தடை ஏதும் இல்லை. கரங்களை தட்டு. ஆசீர்வாதத்திற்கு இனி தடை இல்லை. அப்ப என்ன ஆயிடுச்சு?
ஐயா எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் இப்போ நானும் மிலிட்டரியிலேருந்து வந்தாச்சு, அப்பாவும் வந்தாச்சு. எனக்கு இன்னைக்கு 35,000 பென்ஷன் வருது. எத்தனாயிரம்? நான் 35 வயசுல எனக்கு பென்ஷன் வந்துச்சு. எத்தனை வயசு? 35 வயசுல வந்தப்ப ரொம்ப சின்ன பையனா இருந்தேன். என்னது? அப்ப நான் முதல்ல போய் என்னுடைய டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குறப்ப எங்க உங்க அப்பாவை கூப்பிடுங்கன்னாச்சு. நான் தான் சொன்னேன், நான் தான் ரிட்டையர்மெண்ட். என்னது? நீங்க தான் ரிட்டையர்மெண்டா? என்னது? நான் ரிட்டையர்மெண்ட் ஆகி 18 வருஷம் ஆச்சு. ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு 18 வருஷம் ஆச்சு. அப்ப நான் சாவர வரைக்கும் என்ன இருக்கும்? பென்ஷன் வருமா? எனக்கு பின்னாடி ஒய்ஃபுக்கும் வரும். என்ன வரும்? ஒய்ஃபுக்கு வரும். அப்படி என்றால் நீ ஆண்டவருடைய வார்த்தையை நீ உட்கொண்டா ஒய்ஃபோட நின்னுடும். ஆனா வார்த்தையை நீ உட்கொண்டால் உன் தலைமுறை 1000 தலைமுறையும் அதுக்கு முடிவில்லை. இதைத்தான் ஏசாயா 59:21 சொல்லுது. ஏசாயா 59:21, அவர்களுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. பாருங்க, உன்னில் இருக்கும் என் ஆவியும் உன் வாயில் நான் வைத்துள்ள என் வார்த்தைகளும் உன் வாயில் என்றும் உன் வழி மரபினர் வாயில் என்றும் வழி வரும் மரபின் என்றும் இன்றும் என்றென்றும் நீங்கி விடாது என்கிறார் ஆண்டவர். கரங்களை தட்டு. இன்று என்று நீங்கி விடாது. இதாய கடவுள். மனுஷன் கொடுக்கிறது அடுத்தது இதோட என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. ஆனா கடவுள் என்னது? தலைமுறை இன்னும் வரக்கூடிய தலைமுறை எல்லாவற்றையும் கடவுள் என்ன பண்ணாரு? நீங்கி விடாதபடி ஆசீர்வதிப்பார். அப்படி என்றால் உங்க குடும்பத்திற்கு, உன் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைப்பது எது? ஆசீர்வாதம் என்ன? என்னது? ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து விட்டு செல். கடவுளைய கொடு. என்னது? கடவுளை கொடு. சொத்தை சேர்க்கிறது அல்ல. என்னது? சொத்தை சேர்க்கிறது அல்ல. எதை கொடுக்கணும்? நீ கடவுளை கொடுத்து விட்டு சென்றால் என்றால் உன் பிள்ளைகள் கூப்பிடுகின்ற குரலுக்கெல்லாம் கடவுள் அருகிலே இருப்பார். என்னது? உன் பிள்ளைகள் கூப்பிடுகின்ற பொழுது கடவுள் எங்க இருப்பாரு? அருகில் இருந்து. என்னது? அருகில் இருந்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஐயா, என் பையன் வந்துட்டு கரூர்ல வேலை பார்த்தான். இப்ப சேலத்துக்கு திருப்பி போயாச்சு. அங்க டக்குன்னு போறப்ப ரூம் எல்லாம் எதுவுமே என்ன பண்ணல, உடனே என்ன பண்ணல, கிடைக்கல. டக்குன்னு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தான். அவன் டக்குன்னு வேற இடத்துல சையந்திராபாத் போறேன்னு 2 நாள்ல போயிட்டான். டக்குன்னு இப்ப திருப்பி அவனுடைய மேனேஜர், என்னது, அவனுடைய மேனேஜர் என்ன பண்ணிட்டாரு, நீ இங்க ரூம்ல வந்து இங்க இருந்து தங்கினாச்சு. கடைசியில் இன்னைக்கு என்ன பாச்சுன்னா, மேனேஜரே இவனுக்கு சாப்பாடை செஞ்சு வச்சுட்டு சாப்பிடுன்னு போனாராம். என்னது? என்னாச்சியா? அப்ப என்னாச்சு? மேனேஜரே சாப்பாடு செஞ்சு கொடுத்தார். அப்படி என்றால் அப்ப எந்த அளவுக்கு கடவுள் இரக்கத்தை எப்படியெல்லாம் கொண்டு வர்றாரு. ஹல்லேலூயா. இதை ஆண்டவரை சுவைத்துப்பார். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை என்ன பண்ணு, நீ சுவைத்துப்பார். பிரைஸ் தி லார்ட். நீ கடவுளுடைய காரியத்தில் நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீ முழு மனதோடு நின்று பார். உனக்கா யுத்தம் செய்வார். நீ சும்மா இருந்தால் போதும், கடவுள் உனக்கா யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். கரங்களை தட்டியா. திருப்பாடல் 138:8 சொல்கிறது. 138:8, நீர் வாக்களித்த அனைத்தையும் என்னது எனக்கென சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கென நெஞ்சில் அடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கென. கொஞ்சம் வேகமாடிங்க, ஒன்னும் போயிட மாட்டோம். என்னது? வேகம் அடிச்சா தூக்கம் கொஞ்சம் கலையும். என்னது? இப்படி வேகமா ரொம்ப பேருக்கு ஐயா எனக்கு நெஞ்சு வலி இருக்கு, அடிச்சா பொக்குன்னு போயிடுவோம். அதெல்லாம் போனாலும் எங்க போறோம்? போனாலும் எங்க போவோம்? இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டே போனோம்னா எங்க போவோம்? ஆண்டவர்கிட்ட போவோம். என்ன பண்ணுவோம்? 31ஆம் தேதி என்ன நியூ இயர் நடக்கிறப்ப, நியூ இயர் மாசத்துல ஒரு ஆள் நன்மை வாங்கிட்டு வந்தாராம். அப்படியே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாராம். என்னாச்சு? ஹார்ட் அட்டாக்ல என்ன பண்ணி எப்போ வாங்கிட்டு வந்துட்டு ஆண்டவருடைய உடலை வாங்கிட்டு வந்தாரு, சாஞ்சாரு, அப்படியே போயிட்டாரு. அப்படின்னா எங்க போயிருப்பாரு? கடவுள் வெகுமதியா வாழ்க்கையில யாராச்சும் வாழ முடியுமா? வாழ்ற வாழ்க்கை என்னைக்கு நம்ம வாழ்க்கை முடியும் அதெல்லாம் தெரியாது. நீ என்னைக்கு வாழ்ந்தாலும் எங்க போகணும்? ஆண்டவரிடத்துல போகணும். கடவுள் இன்னைக்கு உனக்கு சொல்றாரு, என்னது? உனக்காக கடவுள் யாவையும் செய்து முடிப்பார். அப்படின்னா இந்த ஆண்டிலே ஆண்டவர் அவருக்கு வேலை என்ன தெரியுமா? இணைச்சட்டம் 11:12 சொல்லுது. இணைச்சட்டம் 11:12, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கண்
கண் காணிக்கும். அந்த நாட்டில் உங்க வீட்டு உங்களை சொல்லுங்க, என்னது? ஆண்டவராய் கடவுளாகிய ஆண்டவருடைய கண் என்ன செய்யும்? கண்காணிக்கும் வீடு. ஆண்டினுடைய தொடக்கம் முதல் ஆண்டினுடைய முடிவு வரை உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கண் உங்களை காத்திடும். கரங்களை தட்டு. ஆண்டின் தொடக்கம் முதல் ஆண்டின் முடிவு வரை ஆண்டவருடைய கண் என்ன செய்யும்? உங்களை காக்கும். என்ன செய்யும்? உங்களை காக்கும். அப்படின்னா என்னங்க செய்யணும்? உன்னை காக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நீ ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை என்கின்ற ஒளியிலே பயணிக்கணும். என்ன செய்யணும்? இப்ப இங்க வேகமா ஐயா வாங்கன்னா ஒருத்தங்க வருவாங்க. அதே நானு அந்தண்ட போய் நின்றுக்கிட்டு வாங்கன்னா இப்படி வருவாங்களா? கீழே பார்த்துட்டு வருவாங்களா? சொல்றது புரியுதா இல்லையா? இங்க வெளிச்சம் இருக்குதா? அங்க என்ன இருக்குது? கதவை தாண்டி வெளியில என்ன இருக்குது? இருட்டா இருக்குது. இருட்டு மேல நடக்க முடியுமா? முடியாது. அப்ப ஒளியில நடக்க முடியுது இல்லையா? அப்ப ஒளியானவர் உனக்குள் வந்தால் அங்க இருளுக்கு வேலையே இல்லை. கரங்களை தட்டு. அப்ப உலகின் ஒளியான ஆண்டவர் இயேசு உனக்குள் வந்தார். இந்த புதிய ஆண்டிலே அந்த ஒளியான இயேசு உனக்குள் வந்து விட்டார். என்னது? உனக்குள் வந்து விட்டார். இனி உன் வாழ்க்கையில என்னது? இருள் ஆட்சி செலுத்த முடியாது. ஏனென்றால் ஒளி உன்னை ஒளிர்வித்துக் கொண்டிருக்கிறது. கரங்களை. இந்த 2025 வரையிலும் நீ இருளில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய நாளின் வழியாக உன்னை கடவுள் ஒளியை பெற்ற மக்களாய் வாழ வைக்கின்றார். இதைத்தான் எபேசியர் 5:8 சொல்லுது. எபேசியர் 5:8, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் எப்பங்க? இப்போதுன்னு என்னங்க அர்த்தம்? இப்போதுன்னு என்ன அர்த்தம்? இப்போதுதான். இப்போதுன்னா இப்போதுதான். என்னது? இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். கரங்களை தட்டு. ஒளியாயிருக்கின்றாய். நீ ஒளியாயிருக்கின்றாய். உன்னை ஒளிர்வித்து விட்டார். இனி உன் வாழ்க்கையில என்ன இல்ல? இருள் ஆட்சி செலுத்தவில்லை. அடுத்தது கண்டினியூ. ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். எப்படி வாழுங்கள்? ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள். அப்ப நீங்க ஒளி பெற்ற மக்களாய் வாழும்படிக்காய் கடவுள் உங்களை விசேஷ விதமாய் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். என்னது? நீங்களும் எல்லாரும் எப்படியாப்பட்டவங்க? ரோமையர் 8:30 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தாம் முன் குறித்து வைத்தவர்களை அவர் அழைத்திருக்கின்றார். யாரையா? முன் குறித்து வைத்தோரை அழைத்திருக்கின்றார். அழைத்தோரை ஏற்புடையோராக்கி இருக்கின்றார். ஏற்புடையோரை தம்முடைய மாட்சியில் பங்கு கொள்ள செய்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் அந்த மாட்சியில் பங்கு கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாளைய தினம் என்னது? மாட்சிமிகு நாள். என்னது? மாட்சிமிகு அந்த நாளில் கடவுள் அந்த மாட்சியில் பங்கு கொள்வதற்கு ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலே தேர்ந்தெடுத்திருக்கின்றார். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் இனிமே என்ன பண்ணணும்? வாக்கை கேட்பதற்கு செவி கொடுங்கள். என்ன பண்ணணும்? வாக்கை கேட்பதற்கு நீங்கள் செவி கொடுங்கள். பல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிரசங்கம் நடக்கிறப்ப எங்க இருப்பாங்க? வெளியே போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஏன் வெளியே போறாங்க? யாராச்சும் தீவிரவாதிங்க உள்ள வந்துடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? யாராச்சும் தீவிரவாதிங்க என்ன பண்ணக்கூடாது? உள்ள வந்துடக்கூடாதுன்னு கேட்டுக்கு வெளியிலே நின்று பாதுகாப்பாங்க. என்னது? ஏன்னா உள்ள கோயிலுக்குள்ள யார் இருக்கா? பொண்டாட்டி பிள்ளைங்க பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்குது. யாராச்சும் உள்ள போய் அடிதடி பண்ணிடக்கூடாதுன்னு வெளியில என்ன பண்ணிருக்கிறது? அங்க இருக்கிறதல்ல. எங்க வரணும்? இடம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? வெளியில இருக்கலாம். நீங்க கிறிஸ்துமஸ் எல்லா கோயிலையும் பார்த்துருக்கலாம். வெளியில என்ன இருக்கும்? இடம். இந்த எல்லா கிறிஸ்துமஸ் நியூ இயர்லாம் பார்த்தீங்கன்னா 4000 பேர் 5000 பேர் கோயிலில் உட்கார்றது எவ்வளவு? ஞாயிற்றுக்கிழமை பூசையில் 250 தான் ஸ்ட்ரென்த்து. ஆனால் நீங்கள் ஈஸ்டருக்கும் கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கும் பார்த்தா என்ன இருக்கும்? 4000 பேர் வருவேன்னு நான் எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் ஃபாதர். அப்போ மீதி எங்கேருந்து வந்துச்சு? அந்த ஈசல்லாம் எங்கே வந்துச்சு? ஈசல்லாம் எங்கே வந்துச்சு? என்ன ஐயா, நீ இந்த நாளில் வந்திருக்கிறாய் அல்லவா? அடுத்த வருஷத்துல உன் வாழ்க்கையில கடவுள் பன்மடங்கு உன்னை ஆசீர்வதித்திருப்பான். ஏன்னா ஆண்டவர் பாதத்தில் அமருவது அவ்வளவு லேசான காரியம் அல்ல.
என்னது? அவளை லேசான காரியம் அல்ல. நீ உணர்ந்து கொண்டால், என்னது? நீ உணர்ந்து கொண்டால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே ஆண்டவருடைய கரத்தில் அழகிய மணிமகுடம். ஆமென். நீ ஆண்டவருடைய கரத்தில் அழகிய மணிமகுடம். பிரைஸ் தி லார்ட். ஏன் இந்த கரம் டெய்லி பெக்கடிக்காத நாளே இருக்காது இந்த கையில். என்னது? புரியுதா இல்லையா? பெக்குன்னா என்ன இருக்குது? டாஸ்மார்க். என்ன மார்க்கு? டாஸ்மார்க். இந்த கையில் மிலிட்டரியில் தூக்காத நாளே இல்லை, தூக்காத நாளே இல்லை. இன்னைக்கு வேதத்தை தூக்காத நாளே இல்லாதபடி 18 வருஷமாய் ஆண்டவர் தூக்கி சுமக்கின்றான். என்னது? இந்த கையில தான் தூக்கியாச்சு. இப்ப இந்த கையில என்ன பண்ணியாச்சு? கடவுள் என்ன பண்றாரு? வேதத்தை தூக்கி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படிக்காய் இன்னைக்கும் கடவுள் என்ன பண்ணியிருக்காரு? வைத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாங்க வந்துட்டு சியோன் மூவேல ஜெபக்குள்ள இன்னைக்கு 2107 நாட்கள். எத்தனை நாட்கள்? 2000. அப்ப ஒரு நாள் கூட என் குரல்ல பிரச்சனை அப்படின்னா நான் அடுத்த நாள் என்ன இருக்கும்? அடுத்த நாள் பேசுறப்ப புரியுமா புரியாதா? தொண்டை பிரச்சனை வருமா வராதா? ஏதாச்சும் ஒரு ஃபீவரு, ஏதோ ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லி நம்மள என்ன இருக்கும்? பலவீனம் வந்திருக்குமா வந்திருக்காதா? கடந்த ஒரு 6 வருஷமா ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாதபடி ஆண்டவர் வார்த்தையை சொல்லும்படிக்காய் கடவுள் என்னை நிறுத்தி இருக்கின்றான். ஆண்டவருக்குள் பெருமைப்படுவேன், அவ்வளவுதான். நான் என்ன இருக்குது? என்னால உட்கார முடியாது. எனக்கு கை இப்போ கூட வலிச்சுட்டு தான் இருக்குது. என்ன இருக்குது? என் உடம்புல எல்லாம் டேமேஜ் தான். எல்லாம் சொல்லுவேன் நான். உச்சம் தலை முதல் உள்ளங்கார்வில் எல்லா பார்ட்ஸ் அவுட், எல்லாமே ஆப்ரேஷன் தான். இங்கே காலில் ராடு இருக்குது, இங்கே கையில் இப்போதைக்கு ராடு இருக்குது. என்ன இருக்குது? இப்போயும் என்ன இருக்குது? ராடு இருக்கு, எல்லா பிரச்சனையுமே இருக்குது. ஆனால் எல்லாம் சரிவர இயங்கும்படிக்காய் ஆண்டவர் என்னை விலை கொடுத்து மீட்டு இருக்கின்றார். அதற்காய் எனக்காய் ரத்தம் சிந்தி இருக்கின்றார். நீ என்னுடைய அன்பு மகன், நீ என்னுடைய அன்பு மகன் என்று மகள் என்று சொல்லி கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா என்ன எரேமியா 31:4 சொல்லும். 31:4 சரி, 31:3 எடுத்து வாசிங்க. ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவில் இருந்து தோன்றினார். எனவே பேரன்பினால் என்னை ஈர்த்துள்ளார். நம்மெல்லாம் நீங்க எப்படி எழுதிருக்காரு? அவருடைய பேரன்பினால் அவருடைய திரு சமூகத்தில் இந்த வேலையில ஈர்த்து இருக்கின்றார். ஆமென். அப்பெல்லாம் நம்மெல்லாம் யாரு? பேறு பெற்றவர்கள். யாரு? பேறு பெற்றவர்கள். ஏன்னா திருப்பாடல் 132:13 சொல்லும், கடவுள் சீயோனை தேர்ந்தெடுத்தார். கடவுள் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதை தம்முடைய உறைவிடமாக்க விரும்பினார். தொடர்ந்து வாசிக்கிறப்ப வரும். என்ன பண்ணாரு? இது என்றென்று இல்ல. 13 வாசிங்க. ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதை உறைவிடமாக்க விரும்பினார். உங்க பேரை சொல்லி வாசிங்க. ஆண்டவர் ஜெனிட்டா மலர்விழியை தேர்ந்தெடுத்தார், அதையே உறைவிடமாக்க விரும்பினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் அல்லேலூயா. பாதி பேர் அல்லேலூயாங்கறாங்க. என்ன பண்ணியாச்சு? அல்லேலூயாங்கறாங்க. பிரைஸ் தி லார்ட். உற்சாகமா கரங்கள் தட்டுங்க. தூங்குற ஆள் யாராச்சும் இருந்தா முதுகுல வேகமா அடிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தூங்குற ஆள் மட்டும் கை தட்டுங்க. ரொம்ப உஷாரா தான் இருக்கிறீங்க. என்னாச்சு? கன்னியாகுமரி கன்னி பெண் போல இருக்காங்க எல்லாருமே. என்ன இருக்குது? கன்னியாகுமரி மக்கள், நான் போய் திருச்சியில சொல்லுவேன், கன்னியாகுமரி மக்கள் கன்னி பெண்களை போல உஷாரா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் இப்போ 4 மணிக்கு ப்ரேயர் முடிஞ்ச உடனே நான் 4 மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட். என்னது? 4 மணிக்கு முடிஞ்சு நான் 5 மணிக்கு போய் என்ன பண்ணணும்? நான் செல்லில் போயிட்டு இங்கே ரூமில் உட்காந்துட்டு 6 மணிக்கு மெசேஜை முடிச்சதுக்கு அப்புறமேல தான் நான் ஃப்ரீயாக முடியும். என்னது? எங்கே போனாலும் என்ன பண்ணி ஆகணும்? செல்லில் காலையில் 4லேருந்து 6 மணி வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும்? நான் இருக்கணும். என்னுடைய செய்தி டைம் 5:15 6, 5:15 6. இன்னும் சொல்ல போனா எங்க அப்பா இறந்திருந்த டயத்திலையுமே என்ன பண்ணியாச்சு? இறை செய்தியை கொடுத்தாச்சு. அதன் வழியாய் பல பேர் இந்த குழுவில் இணைந்தார்கள்.
என்னது, என் அப்பா இறந்த டயத்தில் என் மாமியார் இறந்தப்பையும் பாடியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணியாச்சு, அந்த இறை செய்தியை என்ன இறை செய்தி கொடுத்தாச்சு தெரியுமா? ஒருத்தர் வந்து கேட்டார், எப்படிப்பா இந்த செய்தியை கொடுக்க முடியும்? ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள். எங்க அப்பா இறந்தப்ப கொடுத்த செய்தி என்னது? ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள். அப்ப எங்க அப்பா 93 வயசுல இறந்தார். என்ன பண்ணாரு? 93 வயசுல அவர் இறந்தார். அப்ப இத்தனை வருஷமா கடவுள் கொடுத்ததை நினைச்சு அப்ப சுவைக்கணுமா? என்ன பண்ணணும்? இதோட வேற என்ன பண்ணணும்? கடவுள் வேற என்ன கொடுப்பார்? இதுக்கு மேல என்ன கொடுப்பார்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 93. அப்ப நான் அந்த டயத்துல எனக்கு 50 வயசு. அப்ப 50 வயசு வரைக்கும் நான் யாரோட இருந்தேன்? அப்பாவோட இருந்தேன். என்ன பண்ணேன்? அப்பாவோட இருந்தேன். இன்னைக்கு 54 வயசு, அம்மாவோட இருக்கிறேன். என்ன இருக்குது? அம்மாவோட இருக்குது. அப்ப அது எவ்வளவு பாக்கியம் இருக்கா இல்லையா? இவன் பாக்கியத்துல பாக்கியம் இருக்குன்னு இருக்கா இல்லையா? என் பேரு பாக்கியராஜ். அப்ப அதுல என்ன இருக்குது? பாக்கியத்திலேயே பாக்கியம் இருக்கு. அதை காட்டிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்வதே வேறு பெற்றவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய இல்லத்தில் அமர்வோர் பேறு பெற்றோர். இன்னொரு பைபிள் சொல்லும் பாக்கியவான். அப்படின்னா நீங்களும் நானும் பாக்கியவான். ஆமென், ஆமென். அப்ப 2026 எப்படி இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்க. பாக்கியமா ஆசீர்வாதமாய் உங்கள் வாழ்க்கையில அமையவே போகுது. சந்தேகமே இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் எப்படி அன்று ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலோ அதே போல ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் இன்றைய நாளிலே ஆராதனை வேளையில உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். என்னது? கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நாளும் கடவுள் உங்களை விட்டு விலக மாட்டார். என்ன பண்ண மாட்டாரு? விலக மாட்டார். உங்களை கண்மணி போல் காப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைய நாளிலே அந்த எடுபடாத ஆசீர்வாதத்தை லூக்கா நற்செய்தி 10:42 படி, லூக்கா 10:42 எடுத்து வாசிங்க. ஆனால் தேவையானது ஒன்று. உங்க பேரை போடுங்க. இந்த அக்கா சொல்றாங்க, சொல்லுங்க அக்கா. திருப்பி மரியா மரியாங்க. ரீட்டா சொல்லுங்க. தேர்ந்தெடுத்து கொண்டேனா அது என்னை விட்டு எடுபடாது. ஆமென் சொல்லுக்கா. ஆமென் நான் சொன்னா எனக்கு வந்துடும். எங்க வந்துடும்? ஆமென் நான் சொன்னா என்ன வந்துடும்? ஆண்டவர் கொடுக்க வந்தாரு, அக்கா கையை என்ன பண்ணல, நீட்டலன்னா எங்க வந்துடும்? அதான் ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த வீட்டுக்கு போ, அமைதி உண்டாகன்னு சொல்லு. அந்த அமைதியை ஏற்றுக்கொண்டா அங்க போகும், இல்லைன்னா எங்க வந்துடும்? உனக்கே திருப்பி வந்துடும். நான் இந்த எவ்வளவு இறைவார்த்தை சொன்னனோ அதுக்கு யாரெல்லாம் ஆமேன்னு சொல்லலையோ அதுக்குரிய பங்கு ஆசீர்வாதம் எங்க வந்துடும்? எனக்கு வந்துடும். இதனால தான் நான் ரொம்ப எல்லாத்துலயுமே எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணியாச்சு, நான் ரொம்ப நல்லா இருக்கிறது. என்ன இருக்குது? எனக்கு பலவீனம் இருந்தாலும் என்னை பலப்படுத்துவாரு. பைசா இல்லைன்னு சொன்னாலும் ஜோப்பர் இருப்பார். ஏன் பல பேர் ஆமேன்னு சொல்றது இல்லை? என்ன பண்றது இல்லை? கடவுள் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக அப்படின்னா இதுல 10 பேர் சொல்லாம இருப்பீங்க பாத்தீங்கல்ல, அந்த 10 பேர் 1000 × 10 என்னாச்சு? 10,000. என்ன ஆயிடுச்சு? 10,000. அப்ப என்னாகும்? என்னாகும்? எல்லாம் எனக்கு தான். என்னது? அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா இல்லையா? அப்பேற்பட்ட அத்தனை ஆசீர்வாதத்தையும் நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. நான் உங்களை ஏமாத்தி அள்ளிட்டு போறதுக்கு வரல, அப்படியே கொடுத்துட்டு போறதா வந்திருக்கேன். என்ன பண்ணியாச்சு? எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, எல்லாத்தையும் இன்னைக்கு என்னது எல்லாத்தையும் இன்னைக்கு வந்திருக்கிற அருள் வாழ்வு தியான இல்லத்துக்கு வந்திருக்க எல்லா பிள்ளைகளும் அருளை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். அருள் நிறைந்தவளே வாழ்க என்று சொல்லப்பட்ட அந்த வாழ்த்துறை இன்றைய நாளிலே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அருள் மழை பொழிய போகிறார். ஆமென். ஆகையால் நீ கலங்காதே, அப்படியே எழுந்திருங்க. எழுந்திருந்து அப்படியே தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. உன்னை விசாரிக்கின்றார். உன்னை இந்த வேலையில் விசாரித்து எல்லா நிலைகளிலுமே உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார். நீ கலங்காதே, நீ கலங்காதே. இதோ உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை வெறுங்கையாய் இந்த வேலையில் கடவுள்
கடவுள் அனுப்ப போவதில்லை, உன்னை விசாரிக்க போகின்றார். உன்னை விசாரித்து உன் தேவைகள் அனைத்தையும் சந்திக்க போகின்றார். இந்த மண்ணுலக வாழ்க்கையில் யார் உன்னை கைவிட்டு தூர சென்றிருந்தாலும் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். உன்னில் காணக்கூடிய எல்லா விதமான நிலைப்பாடுகள், வேதனைகள், கலக்கங்கள், கண்ணீர் கொண்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இதோ இந்த வேலையிலே ஒப்புக்கொடு. உன்னை விசாரிக்கின்றார். உனக்கு ஒருவர் உன்னை வாழ வைக்க உன்னை இந்த நாளிலே அழைத்து இருக்கின்றார். அப்படியே ஒப்புக்கொடு என் சகோதரனே, சகோதரியே. உன்னை இயேசு நேசிக்கின்றார். இயேசுவினுடைய அன்பில் உன்னை ஒப்புக்கொடு. உன்னை முழுமையாக இதோ இந்த வேலையில் ஒப்புக்கொடு. அப்பா அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படியே ஒப்பு கொடுங்க. உனக்குருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்குருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஜாதிசனம் மறந்துட்டாலும் உன்னை மறவாமல் இன்றைய நாளிலே அழைத்த தெய்வம் அவர் ஜோதிகளின் பிதா இயேசு ஆனவர். எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் எடுத்து மாற்றி போடுகின்றார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவனாய் உன் அருகில் இருக்கின்றார். ஒப்புக்கொடு. ஜாதிசனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவர் ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதிசனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவர் ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெட்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில 2025 வரையில உன்னை ஆகாதவன் என்று யார் உன்னை தள்ளி இருந்தாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? உன்னை நேசித்து உன்னை இதோ இந்த நாளில உயர்த்துகின்றார். தஞ்சம் என்று வந்த உன்னை ஆண்டவர் தூக்கி நிறுத்துகின்றார். ஒப்புக்கொடு. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவன், தஞ்சம் என்று வருபவரை அல்லாத நேசரவன். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில நீ வியாதிஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைத்திருப்பார்கள். ஆனால் இனி எந்த வியாதி உன்னை ஆட்கொள்ளாதபடி ஆண்டவர் வேலையடைத்து உன்னை பாதுகாக்கின்றார். ஆண்டவரை உன்னை சுகமாக்குகின்றார். ஆண்டவரை உன்னை குணமாக்குகின்றார். உன்னை முழுவதுமாய் தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை தூக்கி நிறுத்துகின்றார். வியாதிஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதிஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய்.
வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தருவேன். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அப்படியே ஒப்புக்கொடு, அப்படியே ஒப்புக்கொடு. உன்னை முழுமையாய் ஒப்புக்கொடு. அப்படியே அப்பாவை கூப்பிடு. அப்பா, என்னை விசாரிக்கின்ற தெய்வமே நன்றி. அப்பா, என்னை நினைவு கூர்ந்து அழைத்த தெய்வமே அப்பா நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளிலே அப்பா பெயர் சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்திருக்கின்றீரே அப்பா. இந்த வேலையில உம்முடைய தெய்வீக ஆசீர்வாத மலை அப்பா இந்த வேலையில வெண்ணிலிருந்து பொழியும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வாழ்வில் காணக்கூடிய தடைகள் நீங்கட்டும் அப்பா. தெய்வீக ஆசி மலையால் பொழிங்கப்பா. விடுதலையை கொடுப்பவரே, விடுதலை கொடுப்பவர் ஆண்டவர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்று விடுதலை அளிக்கின்றார் என்று சொல்லப்பட்ட அப்பா திருப்பாடல்கள் 3:8 படி அவ்விதமாய் இந்த வேளையிலே விடுதலையை நீர் தந்து கொண்டிருக்கின்ற மேலான கிருபைகளுக்காய் நன்றி. உன் கண்ணீரின் நாட்கள் முடிகிறது, உன் துக்கத்தின் நாள்கள் முடிகிறது. இதோ ஆண்டவருடைய கண் உன் கண்ணிலிருந்து வழிந்தோடுகின்ற கண்ணீரை ஆண்டவர் தொலைத்துக் கொண்டிருக்கின்றார். ஏசாயா 25:8 சொல்கிறது, அவர் கரோ உன் கண்ணீரை துடைக்கின்றது. உன் வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா நிந்தைகள் மாறுகிறது. ஆண்டவர் இதோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். இதோ தொடக்க நூல் 50:25 சொல்கிறது, கடவுள் உன்னை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். இதோ உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். ஒப்புக்கொடு, அப்பாவிடத்தில் ஒப்புக்கொடு. வாழ்வின் வழியை காண செய்கின்றார். உன் வாழ் வழிகள் எல்லாம் ஒளிமயமாய் மாற்றுகின்றார். நீ நினைப்பது கைகூடும். இதோ யோபு 28:22 சொல்கிறது, நீர் நினைப்பது கைகூடும். உன் வழிகள் எல்லாம் ஆண்டவர் ஒளிமயமாக்கி கொண்டிருக்கின்றார், ஒளிமயமாக்கி கொண்டிருக்கின்றார். ஒன்னில் காணப்பட்ட தீமைகள், உன் குடும்பத்தை ஆட்டி படைத்த அந்தகார சக்திகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுகிறது. ஓரிதிக்கிற பட்சத்தில் இல்ல பாபா. அப்பா பாபா விடுதலையை தாங்கப்பா. அப்பாவுடைய விடுதலை இதோ இந்த வேளையில அப்பா நீர் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே சுகத்தை பெற்றுக்கொள். இயேசு உன்னை விடுவிக்கின்றார். இதோ எரேமியா 1:8 சொல்கிறது, அஞ்சாதே, அவர்கள் முன் அஞ்சாதே. உன்னை ஆட்டி படைத்த நோயை குறித்து அஞ்சாதே, நானே உன்னை விடுவிக்கிறேன். இயேசு உன்னை விடுவிக்கின்றார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசு உன்னை அன்பு செய்கிறார். என்னுடைய அருமை மகன், அருமை மகள் என்று சொல்லி உன்னில் காணப்பட்ட எல்லா பேய்த்தனம் வெளியேறுகிறது. உன்னை ஆட்டி படைத்த எல்லா பேய் தன்மைகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. உன்னில் காணப்பட்ட எல்லா பாவங்களும், உன்னை ஆட்டி படைத்த நீ இதோ கண்ட சுய இன்ப செயல்பாடுகள் எல்லாம் வெளியேறுகிறது. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் உடல், உன்னுடைய உடல், இது இயேசுவின் உடல், அவர் தங்கக்கூடிய உடல். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, உன்னை முழுமையாய் ஒப்புக்கொடு. அவர் உன்னில வாசம் செய்ய ஆசைப்படுகிறார், உன்னில் வாசம் செய்ய ஆசைப்படுகிறார். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, உன்னை முழுவதுமாய் விட்டுக்கொடு. இயேசு தங்குபடிக்காய் விட்டுக்கொடு. நீ அவர் தங்கக்கூடிய ஆலயம், நீ தங்கக்கூடிய ஆலயம். ஏசப்பா, அப்பா, உம்மை அறியாமல் வாழ்ந்து விட்டு நீர் என்னில் தங்க. அப்பா வாங்கப்பா, இன்று உன் வீட்டிற்கு மீட்பை கடவுள் கொடுக்கின்றார். விடுதலையை பெற்றுக்கொள். கேளு, கேளு, கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்லுகின்றார், கூப்பிடு, இது விடுதலையின் நேரம். கூக்குரலிடு, உன் குரல் இதோ எக்காலம் ஊதக்கூடிய குரலாய். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. இயேசு உன்னை இதோ சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். விடுதலையின் நாயகன் உன்னை விடுவிக்கின்றார், உன்னை விடுவிக்கின்றார். அப்பா இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும்,
இரக்கமாயிரம் ஆண்டவரே, 1000 தலைமுறைக்கும் இரக்கம் காட்டுகின்றவரே, அப்பா வாங்கப்பா, அப்பா ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வாங்கப்பா, விடுதலையை கொடுக்க வாங்கப்பா. இயேசுவே, யாரிடம் அப்பா செல்வோம்? நீரே வாழ்வு அப்பா. இந்த அருள் வாழ்வு அப்பா இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். இந்த அருள் வாழ்வு தியான இல்லத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு வாழ்வை காண செய்யுங்கப்பா. வாழ்வை கொடுங்கப்பா. வாழ்வில்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வாழ்வாய் வாங்கப்பா. வாழ்விலா நிரப்ப வாங்கப்பா. இயேசுவே, இயேசுவே அப்பா வாங்கப்பா, வாங்கப்பா. அருள் மழையினால ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீரே. நன்றி அப்பா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, அவ்விதமாய் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்கா கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுக்குள்ள எங்களை வழிநடத்தும்படிக்கா அப்பா இந்த ஆண்டு முழுவதுமாக உம்முடைய அருள் கரமே எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றும்படிக்காய் ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று அவ்விதமாய் தேற்றுங்கப்பா. ஆண்டவர் உன்னை தொடர்ந்து வழிநடத்துவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே உன்னை வழிநடத்துவார். ஆண்டவரை ஆயனாய் கொண்டு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அவர் உன்னை இந்த ஆண்டில புல்லுள்ள இடங்களில உன்னை மேய்ப்பார். அமைதியான நீர்நிலைகளுக்கு உன்னை அழைத்து செல்வார். இனி எந்த தீங்கையும் இனி நீ காண மாட்டாய். ஆண்டவரே உனக்கு நெருப்பு சுவராய், அவரே அக்கினி மதிலாய், உறையும் ஆட்சியுமாய் ஒன்றுல விளங்குவார். நீ இருக்கக்கூடிய இல்லம் ஓதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் கால் கல்லில் மோதாதபடி அவருடைய தூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள். உன் இல்லம் எல்லா நலன்களாலும் நிரப்பப்பட்டிருக்கும். 2 கொரிந்தியர் 9:8 படி கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். 1 கொரிந்தியர் 10:13 சொல்கிறது, எல்லா விதமான சோதனைகளிலிருந்து உன்னை ஆண்டவர் விடுவித்து விட்டார். எல்லா சோதனையிலிருந்து உன்னை விடுவித்து காத்துக் கொண்டிருக்கின்றார். நிறைவானவர் உனக்குள் வந்துவிட்டார். உன்னில் காணப்பட்ட குறைகள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டது. நிறைவான இயேசு உன்னோடு. இயேசு உன்னை அழைத்து செல்வார். என் இயேசு கூட வருகின்றார் என்கிற தெய்வீக சிந்தனையோடு நம்மையே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு அறிவிப்பு. எங்களுடைய சியோன் மூவேலை ஜெபக்குழு 3 வேளை நடக்கும். அப்பா சொன்னது போல 3 வேளை நடக்கும். காலையில் 3:50 6, மதியம் 2 4:30, இரவு 7 9. இந்த 2 வருஷமாக பைபிள் முழுவதுமாக படித்து முடிச்சிருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு திருப்பி விவிலியம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். 9 மணிலேருந்து 9 விவிலிய வாசிப்பு. நீங்கள் அந்த இணைப்பில் இணைந்து நீங்களும் பைபிளை முழுசாக படிக்கலாம். இதுவரை படிக்காதவர்கள் நீங்கள் அந்த இணைப்பில் இணைந்து படிக்கலாம். வெள்ளிக்கிழமையில் உபவாச ஜப வழிபாடு நடந்திருக்கு. முன்னாடி அப்பாவை நான் அடிக்கடி கூப்பிட்ருக்கேன். 10 மணிலேருந்து 9 12 மணி வரையும் உபவாச ஜப வழிபாடு நடக்கும். எல்லா சனிக்கிழமையும் இரவு ஜப வழிபாடு நடக்கும். இன்றைக்கி கூட இரவு ஜப வழிபாடு நடந்து முடிஞ்சிருக்கும் 12 மணிக்கு. அதனால் நீங்களும் இதில் பங்கெடுக்க விரும்பக்கூடிய ரொம்ப பேர் போன வாட்டி வந்தப்போ ஒரு 20 பேர் இந்த இணைப்பில் இணைஞ்சாங்க. அவங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ யாராச்சும் இணைய விரும்புனீங்கன்னா உங்களுடைய நம்பரை எனக்கு கொடுக்கலாம். நான் உங்களை இந்த இணைப்பில் இணைப்பேன். உங்களுக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அங்கே பரிந்துரை ஜபக்குழு மதியான நேரத்தில் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். என்ன, அதனால் நீங்கள் எப்பொழுதுமே கடவுளோடு இருப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு. எப்பொழுதுமே உங்களுக்கு எப்போ இந்த தியான சண்டையில் எப்பெல்லாம் நடக்குதோ அதை விட்டு விடாதீர்கள். வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில் வாழ்வாக்கும். ஆமேன். இதை தவிர உங்கள் வாழ்க்கையில் சொத்து என்பது எதுவுமே இல்லை.
கடவுள் உங்களிடம் விரும்புவது மனித உள்ளத்தை. அந்த உள்ளத்துக்குள்ள ஏசப்பாவை வைங்க, அவர் கொடுத்துருக்கூடிய வார்த்தையை வைங்க, அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற அந்த துணையாளர் தூய ஆவியானவர் உங்களுக்குள்ள வைங்க. கடவுள் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.